வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஸ்கேம் கால்ஸ் அண்ட் ப்ராங்க் கால்ஸ் இதெல்லாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ள போயிடலாம். 15,000 மதிப்புள்ள விவோ உங்களுக்கு ஆப்ல பாத்தீங்கன்னா 3,000 செலக்ட் ஆயிருக்கு சார். இது ஒன் டே ஆஃபர், கேஷ் ஆன் டெலிவரி சார். இந்த ஆஃபர் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நேம் அட்ரஸ் புக் பண்ணிக்கலாம் சார். புக் பண்ணிக்கிறீங்க? ஓகே மேடம். இப்ப நான் சொல்றேன். நான் கோயம்புத்தூர் பெரிய கடை வீதி DAR ஜுவல்லரியில ஒர்க் பண்றேன். எங்க கடையில எப்பவுமே மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம பிக்கப் அண்ட் டிராப் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, புது கலெக்ஷன் இருக்கு, அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு. இவ்வளவு நீங்க வீட்டுல இருந்துட்டே பர்ச்சேஸ் பண்ண www.darjewellery.com வெப்சைட்டும் இருக்கு. எங்க கடைக்கு வந்தா உங்க பணம் நிறைய மிச்சமாகும். இப்ப சொல்லுங்க மேடம், அங்க வாங்குறீங்களா? இல்லை சார். ஆதார் கார்டு ஆபீஸ்ல இருந்து பேசுறோமா? உங்க பேர் என்னம்மா? பாலக்காடு. ஆதார் கார்டுல பாலக்காடுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. பாலக்காடா? பாலக்காடுன்னு மாத்தி வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாலக்காடுல எதனா விஷயம் வந்ததுன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிப்பாங்க. பாலக்காடு இல்லைங்களா? பாலக்காடு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதனால 15,000 ரூபாய் ஃபைன். ஐயோ, ஆமா. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வழி இருக்குதுமா, அது வேணா ட்ரை பண்றீங்களா? சீக்கிரமா எளிய முறையில பண்றதுக்கு. என்ன வழி சார்? சோ என்னன்னா, இப்ப நீங்க இந்தியாவோட ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்களா? இப்போ ஆமா. அத நீங்க இப்ப டப்பால்னு சைனீஸா மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைனா எம்பசிக்கு எடுத்துன்னு போவாங்க ஆதார் கார்டை. பாம்பு கறி சூப்லாம் குடிக்க சொல்லி அதெல்லாம் நீங்க குடிச்சதுக்கு அப்புறமா ஆமா நீங்க சைனா பிரஜைன்னு நம்பி உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருவாங்க. ஐயோ, நீங்க என்னமா இப்பெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பாலக்காடு பாலாத்தான்னு ஒரு படம் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஐயோ சார், நீங்க வேற என் பேர பாலக்காடு தான் சார். இதுல பாலக்காடு இல்ல, எந்த காடு இல்ல சார். நீங்க இந்த மாதிரி தான் சொல்லாதீங்க சார். இன்னொரு முறை இருக்குதுமா. 15,000 ரூபாய் ஃபைன் கட்டலன்னா நீங்க ஒரு பாட்டு போயிட்டீங்கன்னா அது நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸ் தானா இது பாலாத்தான்ற உங்களோட வாய்ஸ் தான் ரெகக்னிஷன் பண்ணும். ஆக்சுவலி இவரோட ப்ராங்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணார். ஸோ அது என்ன ஷோனா கிராஸ்டாக்னு ஒரு ஷோ. ஸோ ரேண்டமாக பீப்புளுக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிடலாம். பெருநாகம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். ஸ்கூட்டி ஜஸ்ட் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஃபோர்ஸ் போனீங்களா வண்டியில? ஆமாங்க. அது நிறுத்தியா போனியா இல்லையாமா? ஆமாங்க சார். போலீஸ் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அங்கிள்ன்றமா? ஆமாங்க சார். ஃபோர்ஸ் போகும்போது ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே போயிருந்தீங்கன்னா எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? அமத்தியா விஜய். எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமாங்க. என்ன ஆமாங் ஈமாங் ஓமாங்கிட்டே இருந்தானே என்னம்மா நீ கொஞ்சமாவது இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும் இனிமே பண்ண மாட்டேன்னு ஒரு மன்னிப்பாவது கேக்குறியாமா? அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அம்மாட்ட அம்மா போலீஸ். ஹலோ. வண்டியை நேத்து எடுத்துட்டு போயிட்டு ஃபோர்ஸ் போயிருக்காங்க. 4 பேர் வண்டியில போயிருக்காங்க. சரிங்க. இது கரெக்ட்டுங்களா? ஐயோ, அவளுக்கு தெரியாம சார். ஒரு நிமிஷம். சாரிங்க சார், இனிமேல் பண்ண மாட்டேங்க. தெரியாம பண்ணிட்டேங்க. டபுள்ஸ் மட்டும் தான் போனோம். கண்டிப்பாங்க சார். சரி, இப்ப நான் சொல்லி கொடுக்கிற பாட்டு அப்படி சொல்லி பாடிட்டே போனோம். வண்டி ஓட்டு நீ பாப்பா, வண்டி ஓட்டு நீ பாப்பா. ஆனா ஒரு அக்கவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? ஐயோ, வீட்ல எத்தனை பேர் மேடம் இருக்காங்க? 4 பேர் நாங்க. இவர் லேடி வாய்ஸ் நல்லா எடுக்கிறாரு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்னமோ சொன்னார் அவரு. ஒரு அக்கௌண்ட் வேணாம், வரல, வேணாம், விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு அக்கவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? ஐயோ, வீட்ல எத்தனை பேர் மேடம் இருக்காங்க? 4 பேர் நாங்க. சைபர் கிரிமினல்கள் இவ்வாறு எப்படி வேணாலும் பேசி உங்களிடமிருந்து உங்கள் சொந்த டீடைல்ஸை பெறலாம். நீங்கள் அவர்களிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வெரிஃபிகேஷன் கால் தான் இது. நீங்கள் உங்கள் தகவல்களை கூறிவிட்டீர்கள். மறுபடி உங்களுக்காக இந்த ஒரு கால் அழைக்கப்படும். மேடம் வணக்கம் மேடம், என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு பதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. யார் மேடம் சொன்னாங்க? இப்ப நீங்க பேசும்போதே வந்துச்சுல. நீங்கள் அவர்களுக்கு சரியான விடையை கூறிவிட்டீர்கள். மறுபடி உங்களுக்காக ஒரு கால் வரும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எந்த ஊர்ல இருக்கிய? நாங்க சொல்ல முடியும். இப்பொழுதுதான் உங்களிடம் கூறினோம் உங்கள் தகவல்களை நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை மீறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் சிம் கார்டு துண்டிக்கப்பட உள்ளது. ஏன் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்படிதான் மேம் சைபர் கிரிமினல் எல்லாம் வேணா கேட்பாங்க மேடம். நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லல, இனிமேல் நாங்க இனிமே சொல்லலாம் பரவாயில்ல மேடம். இப்போ உங்க சிம் கார்டை துண்டிக்கிறோம் மேடம். இனிமேட்டு அவுட் கோயிங்கும் போகாது, இன்கமிங்கும் வராது. சிலிண்டர் பாதி எந்த நம்பர் தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சிலிண்டரும் கிடையாது மேடம். அதையும் சேர்த்து நாங்க துண்டிக்கிறோம். இவர் மிமிக்ரி சூப்பராக எடுக்கிறாருப்பா. இது பார்த்தீங்கன்னா
புஷ்பா பிராங்க். யாரு? புஷ்பா பேசக்கா. புஷ்பா? புஷ்பா ஆஜ். நீ யாருன்னு கேட்டேன். எம்மா தగ్గதில்ல. தீவல் என்ன பண்ற? ஏய், நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டேன். காத்தியாக்கா. ஏய், நீ யாருன்னு சொல்றா? கட்ட கத்துவாங்கக்கா. கட்ட கேக்குறியா? கட்ட கத்தி உங்க வீட்டு கதவு நான் பண்ணுதாக்கா. புஷ்பா ஆஜ். கறி சாப்பிட்டியாக்கா? ஏய், ஐயா, ராங் நம்பர். யாருல நீ? யாரா நீ? புஷ்பா ராஜ். அதாக்கா என் பேடு. ஏய், நீ யாருன்னு சொல்லு. நான் சொல்றேக்கா. அப்ப நான் சொல்ற பாட்டு பாடுறியாக்கா? செருப்பள்ளியாடி போய் நீ யாருன்னு சொல்றாரா? நான் பாட்டு பாடுறியா? அதுவா இதுவா? செருப்பால அடிச்ச வளர்ந்தவங்கக்கா. புஷ்பா டென்ஷன் பண்ணாது, மரியாதையா வச்சிரு. புஷ்பானா ஃப்ளவர்னு செய்யறியாக்கா? பயரு வெயிடா. டென்ஷன் என்ன டென்ஷன் பண்ணி பாக்காத. நீ நான் என்ன பண்ணுமே தெரியாது. அப்புறம் என்னக்கா பண்ணுவேன்? தீவல்லி வேற கர்ப்பமாகுதுக்கா. மாங்காய் பத்து எடுத்துனாக்கா. ஏய், என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிற நீ. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி அவரோட பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டிடிசி ஷோல இருக்கிற கிராஸ் டாக்கை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கலாம், பேசலாம், லைஃப் பண்ணலாம். ஹலோ ஹலோ, அந்த ஹலோ கிராஸ் டாக். வணக்கம், துரைப்பாண்டி இருக்காங்களா? துரைப்பாண்டியில பேசுறீங்களா? வணக்கம் சார், நாங்க சர்வதேச முடியுதல் நிலையிலிருந்து பேசுறீங்க. உங்களுக்கு இந்த முடியுதல் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குது. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு? எப்படி சார்? எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா? பேசுகிற மாடுலேஷன் தான் பார்த்தீங்கன்னா கீரை வகைங்களா? ஒவ்வொரு பிராங்காலும் ஒவ்வொரு மாடுலேஷன் இருக்குது சார். சூப்பராக இருக்குது. பெயின் தொல்லை உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது. பொடுகு தொல்லை இல்ல சார். ஓகே. வெள்ளை முடி நரைதல் இருக்கு சார். நான் சொல்றது நீங்க ஒரு 2 வாட்டி செய்யணும், சரிங்களா? உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா? அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரா? இப்ப அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அது தலையில வச்சு நச்சுக்கு 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 ஒரு வாட்டி சொல்லிங்க சார். நீங்க பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க சர்வதேச முடியுதல் நிலையில இருந்து பேசுறோம். இல்ல அப்படி இல்ல சார், நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணுங்க. அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார். விரல வச்சுக்கோங்க. சரி. இப்ப நான் பண்ண மாதிரி தலையை சொல்லுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படின்னு பண்ணும்போது நாக்கு ரோல் ஆச்சா சார் உங்களுக்கு? இப்போ உங்க விரல் எடுத்து பாருங்க, முன்னாடி விரல. அந்த விரல்ல என்ன மாற்றம் தெரியுது? தெரியல சார். முடியில இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில? வரல சார். Fantastic. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது. பாருங்க, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது. உண்மையை தான் பேசுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? சரி, இது சர்வதேச முடிவுதல் நிலையம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க சார். ஓகே, இது நீங்க பண்ணதுக்கு வந்து இப்போ உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க 350 rupees டிடெக்ட் பண்ணிப்போம் சார், உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. என்ன சார் விளையாடுறீங்களா சார்? இல்ல சார், இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன். யாருங்க பேசுறீங்க? சர்வதேச முடிவுதல் நிலையத்துல இருந்து பேசுறேன் சார். புதியோர் இல்லமா நீங்க? முதியோர் இல்ல, முடியுதல் நிலையம். அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், தெரியுமா தெரியாது? என்னங்க சொல்லுங்க. முடியுது காலம், முடியுது காலம், மண்டையில் தெரிகிறது. அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறீங்களா? யாருங்க பேசுறீங்க? அத திருப்பி எத்தனை வாட்டி அதே கேள்வி கேட்பேன். டீசெண்டா ஏதோ கஸ்டமர்னு சொல்லிட்டு பேசிங்கன்னா 350 ரூபாய்க்கு மேல 700 ரூபாய் எடுக்கணும் அக்கௌண்ட்ல இருந்து. அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆல் டீடைல்ஸ் எங்களோட லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? எங்களோட எல்லா டேட்டா பேஸ்ல எல்லாமே இருக்குயா. நீ சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, உன்னோட டீடைல் எல்லாமே இருக்கு. எவ்வளவு முடி கொட்டுறீங்க ஒரு நாளைக்கு, எவ்வளவு முடி நீ வந்து ஒரு நாளைக்கு கொட்டும் போது பதட்டப்பட்டிருக்க, எல்லா டீடைல்ஸ் எங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச எடுத்து போயா. முடிஞ்ச அதுலயே ஒரு முடி இருக்கு பாத்தியா நீ? தேவையே இல்ல. தேவையே இல்லையா? அதான் முடி தேவையில்லை. ஒண்ணுமே இல்ல. இங்கவா மயிர் போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. என்ன இப்படி பசங்க எப்படி பேசுற? என்ன கலாய்ச்சிட்டு இருக்க நீங்க? அப்படிதாயா? முடி உனக்கு 700 ரூபாய் இப்ப போதியா அக்கௌண்ட்ல இருந்து பாக்கலாமா? என் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ்யா. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்ன டாப்பிக்கில் வீடியோ பண்ணலான்னு. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.